என்றைக்கோ ஒரு நாள் ஃபோன் பண்ண அப்படியே ஏதாவது நல்லா இருக்குது எதனா வேணுமான்னு ஏதாவது ஐடியாலாம் பண்ணாங்க. ஓ மகரிஷி ஸ்கூல் பின்னாடி அங்கே பின்னாடி அந்த நம்ம ஆஸ்திரேலியா 5 யூனிட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு நாள் லெஃப்ட் ஒரு பேக்கரி ஒன்று இருக்காங்க. 30 அடி ரோடு போகிறீங்களா? ஆமாம். அந்த 30 அடி ரோட்லேயே போயிட்டு ஃபஸ்ட்டு கட்டிங்க ரைட் எடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஆமாம், ஏதோ ஒரு ஸ்கூல் வருது ஆல்ரெடி சின்ன ஸ்கூல் அந்த உள்ள டேட் கோயந்தராகிறார் அந்த வழியில். அந்த பக்கம் அங்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஒரு 2.5 சென்ட் 2.25 சென்ட் வாங்கி வச்சிருந்தேன். அப்புறமா என்ன பண்ணேன், அதை விற்றுட்டு மூங்கண்டத்துலேயே 700 ஸ்கொயர் ஃபீட் வித்துட்டீங்க? அங்கே விற்றுட்டேன். விற்றுட்டு இங்கே 700 ஸ்கொயர் ஃபீட்டு 27 லட்சம். ஓ அங்கே வேல்யூ ஏறல இன்னும்? அங்கே வேல்யூ ஏறல. அங்கே ஒரு 22 லட்சம் தான் விற்றேன். விற்றுட்டு இங்கே வந்து வாங்கிட்டு 2 ப்ளஸ் பார்த்தீங்களா? அவ்வளோதான். நான் ஒரு 5 லேக் போட்டேன். அது ஒரு இங்கே வாங்கியாச்சு. இப்போ அந்த இடத்துல 35 லட்சத்துக்கு கேட்குறேன். 700 ஸ்கொயர் ஃபீட்டு 700 ஸ்கொயர் ஃபீட்டு 35 கேட்குறேன். காரணம் சைடு எங்கே தெரியுங்களா? சிவன் கோயில் இருக்குங்களா? இது ஸ்டேட் பூக்கடப்படியாக லெஃப்ட் ஸ்ரீவாரி ஸ்டோர் இருக்கும். சிறுவாரி ஸ்டோரு எந்த இடத்துல கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ ஏபிசிடி பில்டிங் ரைட்டாக கீழே பூக்கடப்படி காட்டு போகிறீங்களா? ஆமாம். ரைட் எடுத்தால் லெஃப்ட் எடுத்தால் பூக்கடப்படி. ஆமாம், 2 பக்கம் போகுது. 2 பக்கம் அந்த லெஃப்ட் எடுத்து போகிறோம். ரேஷன் கடை சரி. ஆமாம். லெஃப்ட் எடுத்து போகிறோம். ரேஷன் கடை ரோட்லேயே. ஓகே ஓகே. அந்த பக்கம் கீழே டவுன் ஏன்னா ரைட் எடுத்தால் பூக்கடப்பள்ளி. ஆமாம். லெஃப்ட் எடுத்தால் ரிங் ரோடு வந்துடும். அதே இந்த பக்கம் மேலே ஏறி வந்தால் ரைட் எடுத்தால் ரிங் ரோடு, லெஃப்ட் எடுத்தால் பூக்கடப்பள்ளி. ஓகே ஓகே. நல்லா கரெக்டான இடம். சென்டரான இடம். கார்னர் சைடு சரி பீச்சில் கீழே கம்பெனி கட்டிக்கலாம். அவ்வளோதான் அவ்வளோதான். ஓகே ஆகும். அப்படி போட்டு மேலே 2 ப்ளஸ் வீடு கட்டிக்கலாம். இடம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. 700 ஸ்கொயர் ஃபீட் ஏன்னா பார்த்த மேப் போட்டு நிறைய 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு சூப்பராக கட்டிருக்காங்க. மேலே இடம் வேணும்னா மேலே போட்டுக்கணும். மேலே போட்டு இப்போ இப்படி 2.5 சென்ட் வாங்கினாலும் 10% தான் கட்டுறாங்க. ஆமாம், அதுக்கு மேலே கட்டுறது. 700 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாலும் நமக்கு மேலே 6%, அதுக்கு மேலே 6%, 12% நம்ம கட்டுறோம். ஆமாம். வீடு வந்து பெருசாக தெரியும். மேலே டபுள் பெட்ரூம் பெருசாக கீழே ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சனு போதும். நமக்கு சும்மா வாடகை வீட்டு தண்ணி போடல, அது போடல. ஜெனரலாக நம்ம எந்த போகுது எல்லாம் பிளான் பண்ணி இங்கே வாங்கியிருக்கோம். ஒரு 6 மாதம் தலைவலி தான். கீழே கார் வரைக்கும் சேர்த்து பிளான் பண்ணி பண்ணிட்டு மேலே அப்படியே 2 ப்ளஸ் அங்கே கட்டின நேதி பால் காய்ச்சிருக்கேன். ஒரு இடத்துக்கு ஒரு 7 லட்ச ரூபா வச்சுருக்கலாம். இடத்துக்கு ஒரு 7 லட்ச ரூபா இங்கே போட்டேன். அங்கே விற்றுட்டு இங்கே 7 லட்ச ரூபா இடத்துக்கு போடாது எக்ஸ்ட்ரா போட்டது. அப்படி இல்லாமல் அந்த 7 லட்சத்துக்கு ஒரு அளவுக்கு ஒரு 20 லேக் நீ லோன் போட்டுனா ஒரு 25க்குள்ளே கீழே சேர்த்து மேலே வீடு முடிச்சுட்டுக்கலாம். பால் காய்ச்சிருக்கோம். இப்போ அதனால இந்த ஒரு 6 மந்த்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். லோன் போயிடுங்க. இந்தியன் பேங்க் போயிடுங்க. மணியாக போக சொன்னார். அது சரியில்லை அப்படின்னு. ஆமாம், எனக்கு ஒரு 4 லட்சம் 6 லட்ச ரூபா கொடுக்கணும். அவன் சரியில்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். சரியில்லைன்னா விட்டு யாரும் சொல்கிறாங்க நினச்சிக்கிறேன். ஏன்னா பேசுகிறேன். நான் அவ்வளோ தலையிட மாட்டேன். அதுக்கப்புறம் போக தான் நான் சரி யார் என்ன போட்டால் இப்படி வந்துச்சு. அவர் ரொம்ப சீன் பண்ணேன். அவர் சுந்தரராஜ். ஆமாம், ரொம்ப சீன். நீங்கள் 23 பேர் அவர் ரொம்ப சீன். ஆமாம். காமெடி பீஸ் மாதிரி ஒரு எந்த வேலையுமே தெரியாதான். ஆனால் மாவட்ட செயலாளர் பேசுங்க. குரூப்பு ஒரு 150 பேர் ஆட் பண்ணி விட்டுங்க. அப்படியே ஆட் ஆகிடும். இன்னும் போயிடும். ஏன்னா அதில் கல்யாணம் கல்யாணம்லாம் போடுறாங்க. இப்போவே போட்டுக்கிறேன். எல்லாம் பத்திரிக்கை அனுப்புறது. 125 பேர் ஆட் ஆகிட்டாங்க.